எடுறா எடுறா. ஐயோ எடுக்க மாட்டேங்கிறானே, போன் எடுக்க மாட்டேங்கிறானே. என்னங்க நீங்க சொன்ன ஆளை இன்னும் காணோம்? எனக்கே அதான் ஒண்ணும் புரியல. போன் அடிச்சு பாக்குறேன், போன் எடுக்க மாட்டேங்கிறான். வர்ற வழியில எதுவும் ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டானா இல்ல போனுக்கு என்ன தொலைச்சிட்டானான்னு எதுவுமே புரியலையே. ஐயோ மொத்த பணமா அவன் கையில இருக்கு. எங்க அப்ப அந்த ஆள் வரலன்னா பணம் போச்சா? ஏய் வாய மூடிட்டு பேசாம இருந்ததுல. நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ பாட்டுக்க. சரி என்ன பண்ணலாம்? என் போன்ல வேணா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? குடு. ஹலோ. டேய் அண்ணா. டேய் யாரா நீ? ஏய் நான் சாமி பேசுறேன்டா. எந்த சாமிடா? சொல்றா வெங்காயம். ஏய் நான் அருள்வாக்கு சொக்கர் சாமி பேசுறேன்டா. ஓ நம்ம டுபாகூர் சாமியா? சொல்லு சாமி என்ன விஷயம்? என்னடா என்ன விஷயம்னு கேக்குற? காசை கொண்டு வரேன் கனடாத்தம் பைபாஸ்ல காத்திருன்னு சொன்னியே. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனா பரவாயில்லடா, என் கால்கள் எல்லாம் நோகுதுடா. அடடா சூப்பரா பேசுறீங்க சாமி. போகுதுடா நோகுதுடா. நல்லா இருக்கு சாமி, நல்லா ரைமிங்க. ஏய் இலக்கிய நயம் பாராட்ட வேண்டிய நேரமாடா இது. ஏய் எப்படா வருவ? எப்படா காசு கொண்டா தருவ? என்ன என்கிட்ட கேக்குறீங்க? ஏண்டா உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்க சொல்ற? உங்க பார்ட்னர் சுப்பு கிட்ட போய் கேளுங்க. அவர்தானே வந்து மொத்த பணத்தையும் வாங்கிட்டு போனாரு. எது? அவன் வாங்கிட்டு போனானா? ஏய் என்னடா சொல்ற? அவன் எப்படா வாங்கிட்டு போனா? நீ எப்படா கொடுத்த? சாமி சாயங்காலம் சுப்பு மட்டும் தனியா வந்து என்ன பார்த்தாரு. இந்த மாதிரி நானும் ஜோசியரும் சமாதானமா போயிட்டோம். பழையபடி மொத்த காசையும் ஆளுக்கு பாதியா பிரிக்கிறதுன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். சாமியார்னால இப்ப வர முடியாத நிலைமை, அதனால காசு வாங்கிட்டு வர சொன்னார்னு வந்து நின்னாரு. ஏடா அவன் கேட்டா நீ கொடுத்துருவியா? என்னங்க நீங்க என்ன இந்த வேலையை கூப்பிட்டதே அவர் தானங்க. உங்களை தெரியுமா நான் அந்த வேலைக்கு வந்தேன்? அவரை தெரியும்னு தாங்க நான் அந்த வேலைக்கு வந்தேன். அப்ப அவர் தானே என்னோட முதலாளி. அவர் சொல்றதானே நான் கேட்க முடியும். அவர் வந்து கேட்டாரு, நான் கொடுத்தேன். ஆனா ஒண்ணு சாமி, எனக்கு சேர வேண்டிய 40 லட்சத்தை ரொம்ப நேர்மையா கொடுத்தாரு சாமி. நான் வாங்கிட்டு நான் ஊரை பக்கம் போயிட்டு இருக்கிறேன். டேய் நான் அவனை சந்திச்சுக்கவே இல்லடா. அப்படி நாங்க ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்கவே இல்லடா. அதெல்லாம் எனக்கு அப்படி சாமி தெரியும். அவர் உங்க ஆளு தானே, இதெல்லாம் நீங்க அவர்கிட்ட பேசிக்கீங்க. ஏய் ஏய் ரெண்டு பேருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி என்னை எப்படி ஏமாத்திட்டீங்களடா? என்னதாண்டவா? ஏய் நீ வேற வழியில இந்த பணத்தை கொண்டு போக முடியாதுடா. டேய் நீ நல்லாவே இருக்க மாட்டடா. நீ போற வழியில ஏதோ ஒண்ணு ஆக போகுது. நீ நாசமா போயிருவ. நீ உருப்பட மாட்டடா. யோ சும்மா நிறுத்தியா? பெரிய ரியல் சாமியார் மாதிரி சவுண்டா சாபம் கொடுக்குற. நீ துபாகூர் தானே? உன் சாபம்லாம் இங்க பழிக்காதுன்னு தெரிய முடியும். இந்த பாரு உன் ஜிஞ்சி நக்கடி வேலையெல்லாம் அந்த கேனையன் பிரசாத் கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட எல்லாம் வச்சுக்காத. என்கிட்ட சவுண்ட் விடுற நேரத்துக்கு அந்த சுப்புவை பிடிக்க முடியுமான்னு பாரு. உனக்கு கொஞ்சம் பணமாவது தேரும். டேய் டேய் அண்ணா போன வச்சுட்டானே. ஐயோ அரும்பாடு பட்டு திட்டம் போட்டு பணத்தை கிளப்பணும். மொத்த பணத்தையும் அடிச்சுட்டாங்களே. 10 பைசா கூட பங்கு கொடுக்காம இப்படி என்னைய வெறுப்பையில நிப்பாட்டி வச்சுட்டாங்களே. ஏ சுப்பு எனக்கு சேர வேண்டிய காசு அடிச்சு நீயும் அந்த அண்ணன் நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நீங்க போறவங்க ஆக்சிடென்ட் ஆயிருந்தா நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. அமுதா ஐயோ ஐயோ பேக். ஏய் ஐயோ ஏய் ஏய் அதுல பணம் இருக்குடே. அம்மா ஓடவும் முடியலையே அப்பா. ஐயோ ஓடவும் முடியல அப்பா. என்ன பண்ணுனே? இருந்த பணமும் போயிருச்சே. கோடீஸ்வரன் நினைச்சனே 3 கோடி போச்சா? நான் ஏமாத்துட்டேனா? என்னை ஏப்பா அப்படி கைவிட்டு? நான் உனக்கு என்னப்பா பண்ணேன்? இப்படி நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டியே. இது உனக்கு நியாயமா? நியாயமாம்மா? யாரது? யாரது? சுப்பு சுப்பு காசு எடுத்துட்டு நீ போலையா? நீங்க காசு எடுத்துட்டு போலையா? ஏண்டா
நம்ம 2 பேரும் காசு எடுத்துட்டு போயிருந்தா ஏன்னா இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கோம். அப்ப நம்மளை ஏமாத்திட்டு அவன் காசு எடுத்துட்டு போயிட்டான்டா. அவன் நம்மளை ஏமாத்துறதுக்கு காரணம் யாருடா? நாம தான்டா, நம்ம தான். ஏன் சாமி அவன் உங்களை எங்க வர சொன்னா? கானடா நம்ம பைபாஸ்ல வந்து உட்காந்துரு, காசை கொண்டுட்டு வந்து நான் உன்னைய சென்னைக்கு கூட்டி போறேன்னு சொன்னான்டா. சொன்னான்ல, அது நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சொல்லுங்க, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவன் கூப்பிட்டானே நீங்க வாட்டுக்கு சைலண்டா போய் நின்ட்டீங்களே. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களாங்க. அப்ப மொத்த காசையும் அடிக்கலான்னு திட்டம் போட்டு தாங்க நீங்க போயிருக்கீங்க. ஏய், நீ என்ன சொல்றிய? உங்ககிட்ட என்னடா சொன்னா? ஏன்ட்ட என்ன சொன்னா? கோயிலூர் பைபாஸ்கிட்ட வந்து நில்லு, காசு கொடுக்குறேன்னு சொன்னா. ஏய், அப்ப நீ விட்டு என்கிட்ட சொன்னியாடா? நீயும் மொத்த காசையும் அடிக்கலான்னு திட்டம் போட்டுருங்க. இல்லைங்க, நம்ம 2 பேரும் திட்டம் மட்டும் போட்டு கொடுத்தோம். ஆனா அவன் திட்டம் போட்டு நம்ம 2 பேர்த்தையும் முட்டை விட்டு காரியத்தை முடிச்சிட்டானுங்க. என்ன பண்றது தெரியலையேங்க. முடிஞ்சதை பேசி என்னங்க பண்ண போறோம்? நம்ம 2 பேரும் அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டதுனாலதான் அவன் நம்ம 2 பேர்த்திட்டு விளையாட்டு காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டானாங்க. அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவன்கிட்ட காசு வாங்குறதுட்டு போட்டு நீங்க பாட்டுக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்களேங்க. ஏய், அவனை கொண்டு வந்தது நீ தானடா? அவன் எந்த ஊருக்காரு, எங்க இருப்பான்னு தெரியும்ல? அவன் குற்றாலத்துக்காரன் தாங்க. அவன் குற்றாலத்துல எங்கெங்க இருப்பான்னு எனக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும் சாமி. ஏய், முதல் வேலையா குற்றாலத்துக்கு போய் அவனை தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும் சாமி, கண்டுபிடிக்கணுமே. ஆனா என் மாப்பிள்ள பிரசாத் கிட்ட போய் நான் என்னன்னு சொல்லுவேன்? அவன் காசு அப்படி தொலைச்சு புட்டனே சாமி. ஐயோ, எல்லா பணமும் போச்சே. என் மாப்பிள்ளிட்ட போய் நான் என்னன்னு பேசுவேன்? என் மாப்பிள்ள மூஞ்சில நான் எப்படி முடிப்பேன் தெரியலையே. மாப்பிள்ள என்ன படிச்சிடறா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? மாமா வாங்க மாமா, உங்களுக்காக ஹோட்டல்ல இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க. மகா, பிரியாணி எடுத்து வை. போ, பிளேட்ல எடுத்து வை. மாமா படுத்துக்கிட்டீங்க, வாங்க சாப்பிட வாங்க. என்னாச்சு? மாமா வாங்க மாமா, எந்திரிச்சு வாங்க மாமா, சாப்பிட வாங்க. வர்றேன். வா, சீக்கிரமா வாங்க மாமா. வாமாக்கா. என்ன மகா? சரி போய் அவர் கூட்டிட்டு வா போ. வாங்க சாப்பிடுங்க, அவர் உங்களுக்காக உட்கார்ந்திருக்காரு. இல்ல நீங்க வாங்க. வரேன்.
வாங்க மாமா உட்காருங்க. மகா மாமாவுக்கு பிரியாணி இருக்கு. சாப்பிடுங்க மாமா. இந்தாங்க. என்ன மாமா பிசைஞ்சிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. ஏன் மாமா உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும் தானே நான் ஆசையா வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஏன் பிசைஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. என்ன மாமா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அப்புறம் என்ன மாமா சாப்பிடுங்க. மாமா என்ன மாமா என்னாச்சு? ஏன் அலறீங்க? ஒண்ணு இல்லைன்னா ஏன் மாமா அலறீங்க? ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? குற்றாலம் போடு மாப்ள. குத்தாலத்துக்கா? குத்தாலத்துக்கு எதுக்கு? அங்க அம்மத்த சீரியஸா இருக்கு. என்ன மாமா நீங்க இதை நீங்க முதல்லயே சொல்றது இல்லையா? இப்ப நீங்க கிளம்பணுமா? சொல்லுங்க, ஒரு கார் வச்சு உங்களை நான் அனுப்பி விடுறேன். போறீங்களா? இல்ல வேண்டாம் மாப்ள. படுத்திருந்துட்டு காலைல பஸ்ஸுக்கு எந்திரிச்சு போயிடுற மாப்ள. பாரு மாமா யாரு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு சொல்லவே முடியாது. நான் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல கிடந்து திரும்ப எந்திரிச்சு வந்து நல்ல தொழில் அமையணுங்கிறதுக்காக எனக்காக வேண்டிக்கிட்டு குன்னங்குடியில மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்காரு. இப்ப ஊர்ல இருக்கிற அம்மாத்தாவுக்காக ஒரு புடி சோறு கூட உள்ள இறங்காம அழுதுகிட்டு இருக்காரு. எவ்வளவு பாசம் பாத்தியா? மாப்ள நாளை சாப்பிட முடியல மாப்ள. நான் போய் படுத்துக்கிறேன் மாப்ள. காலையில வண்டிக்கு எந்திரிச்சு கிளம்பணும் மாப்ள. வெறும் வயித்துல படுக்காதீங்க, பாலாவது குடிச்சிட்டு போய் படுங்க. வேண்டாமா? அம்மாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எவ்வளவு உருகுறாரு பாத்தியா? அவர் கண்ணுல கண்ணீரை பார்த்தோன்னு ஒரு செகண்ட் இவர் சுப்புதானான்னு எனக்கு சந்தேகமா போயிடுச்சுங்க. அவரும் மனுஷன் தானே மகா, உணர்ச்சி இல்லாமல போயிடும். சரி, என்னமோ ஆபீஸ் போட போறேன் வேலை இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப இவரும் ஊருக்கு போகணும், தனியா எப்படிங்க எல்லாத்தையுமே பாப்பீங்க? பேசாம தள்ளி வச்சிருங்க, இவர் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல மகா, மாமாவுக்காக தள்ளி போட்டா எல்லாம் சரியா வராது. ஆபீஸ்க்கு ஒரு ஃப்ரெண்டோட இடம் வந்திருக்கு, போய் பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா நாளைக்கே பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஏன்னா தேய்பிர வந்துருதான். நாளைக்கு பால் காய்ச்சறதுனா நமக்கு வேண்டியவங்களை எல்லாம் கூப்பிட வேண்டாமா? யாரு? நான், நீ, உங்க குடும்பம், அப்புறம் அம்மா, மயில் சித்தப்பா, சித்தி, இவங்கள தானே. அவங்களுக்கு நான் போன்லயே சொல்லிக்கிறேனே. பெரிய மாமாவை கூப்பிட வேண்டாமா? கூப்பிடணும் தான், ஆனா நான் கூப்பிட்டா அப்பா வருவாரான்னு சந்தேகமா இருக்கு. ஏங்க வரமாட்டாரு? நீங்க நல்லா வரணும்ன்ற அக்கறை அவருக்கு மட்டும் இருக்காதா? இல்ல, சில தப்புகளை பண்ணிருக்கேன், அதை அவர் மன்னிப்பாரான்னு தெரியல. கோபி விஷயத்துல அவருக்கு என் மேல கோபம். கூப்பிட போய் ஏதாவது பேசிட்டாருன்னா எனக்கு சங்கடமா போயிடும். அதான் அவரை கூப்பிடுற தைரியம் எனக்கு வரமாட்டேங்குது. சரி, அப்ப நீங்க கூப்பிட வேண்டாம், நான் கூப்பிடுறேன். அவர் வரதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லல்ல? எனக்கு என்ன மகா ஆட்சேபணம் இருக்கு? எல்லாரும் வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப விடுங்க, பெரிய மாமா வர்றதுக்கு நான் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன்.
இவன் வேற எதுக்கு இப்ப போன் பண்ணி தொலைகிற? என்னத்த சொல்லி வைக்க போறானோ கேட்டு வைப்போம். ஹலோ சாமி, நான் பிரசாத் பேசுறேன். சொல்லு பிரசாத், என்ன விஷயம்? சாமி, நம்ம ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு ஒரு ஆபீஸ் பார்த்திருக்கேன். ஐயோ ஆபீஸா? ஐயோ நம்பி இறங்குறான் போல் இருக்கு. டேய் சிக்கிருவடா. ஐயோ சொல்லவும் முடியலையே. சரி அவ விதி, என்ன பண்ண முடியும்? ஹலோ சாமி, லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன். லைனை விட்டு போயிடலான்னு தான் பாக்குறேன். எங்க லைன்ல தான் இருக்கேன். சொல்லு பிரசாத். சாமி, ஆபீஸ்ல இன்னைக்கு பாலை காய்ச்சி சாமி கும்பிட்டு வேலையை ஆரம்பிச்சிடலான்னு இருக்கேன். நீங்க இல்லாம நான் எந்த காரியமும் பண்ணதில்ல. இதுலயும் நீங்க தான் விளக்கேத்தி நம்ம ஆபீஸ மங்களகரமா ஆரம்பிச்சு கொடுக்கணும். அத்தாடி, நான் ஆரம்பிச்சு கொடுத்து கடைசியில் ஏதாவது ஆச்சுன்னா என்னையும் சேர்த்துல அடிப்பாங்க. அதுவும் சாமி ஆரம்பிச்சு வச்ச ராசி அதான் இப்படி எல்லாம் நடந்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம செல்வாக்கு என்ன ஆகுறது? பொழப்பு நாடிரும் போல் இருக்கே. ஹலோ சாமி, வந்துருங்க சாமி. நான் வேணா வண்டி அனுப்பட்டுமா? இல்லப்பா, வர முடியாது. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்ற? ஆபீஸ் திறப்பு விழான்னு கடைசி நேரத்துல சொன்னா நான் ரெடியா உட்காந்துருக்கணுமாக்கும். வேலை பொழப்பத்து சும்மா உட்காந்துருக்கான ஆண்டி வந்து விளையாண்டு பாடுறா பாண்டிங்கிற கதையால இருக்கு. என்ன சாமி, நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. எந்த நல்ல காரியம் பண்றதா இருந்தாலும் தேய்பிரா ஆரம்பிக்கிறதுக்குள்ள பண்ணிடணும்னு நீங்க தானே சாமி சொன்னீங்க. அதை வச்சுதான் நான் சொன்னேன். அதுக்காக திடீர்னு வர சொன்னா நான் எப்படி வர்றது? இல்ல எனக்கு இது ஒண்ணுதான் பொழப்பா. நான் ஏற்கனவே கடியாபட்டில ஒரு யாகத்துக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆமா, அங்க போகணும். அதனால உன் ஆபீஸ் திறப்பு விழாவுக்கு கண்டிப்பா என்னால கலந்துக்க முடியாது. சரி சாமி, தப்பு என்னோட இதுதான். நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கணும். நீங்க வரலன்னா கூட பரவாயில்ல, போன்லயே 2 நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்துனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கு என்ன சொல்றேன்? உன் ஆபீஸ்ல அமோகமா அநியாயத்துக்கு வியாபாரம் நடக்க போகுது. அதன் விளைவா நீ எங்கேயோ போற பிரசாத். நல்லா இரு. நீ எங்க இருந்தா நல்லா இருப்ப. இந்த குருவோட அருள் ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கு உண்டு. ஆமா சாமி, உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாவகாசமா ஒரு நாளைக்கு நம்ம ஆபீஸ் பக்கம் வாங்க. உங்க திருவடி என் ஆபீஸ்ல படணும் சாமி. படும். யாரோட திருவடி எல்லாம் ஆபீஸ்ல படப்போகுது? ஏன் திருவடி படாமையா போகுது? கண்டிப்பா படும். ரொம்ப நன்றி சாமி. நான் போனை வச்சிடுறேன். வாழ்க வளமுடன். ஐயோ, நம்ம இவனை சொண்டலாம்னு திட்டம் போட்டு கடைசியில விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சு. நம்ம எல்லாம் சுரண்ட போறாங்க. என்ன பண்ணி தொலைகிறதுன்னு புரியலையே. இப்படி ஆயிடுச்சே நம்ம நிலைமை. அப்பா, கடைக்கு போயிட்டு வந்துடுறப்பா. சரிப்பா. யாருங்க? மகாட்ட இருந்து போன். ஓ, சொல்லு மகா. அத்தா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். சந்தோஷமான விஷயம் நீங்க சொல்ற வரைக்கும் காத்துட்டு இருக்காது. அது எப்போ எங்க காதுக்கு வந்துருச்சு. அண்ணன் கூட சேர்ந்துட்டோங்கிறதுனால எங்களால மறந்துட்டீங்களா? சேச்சே, அப்படிலாம் இல்லத்தா. வீடு ஒரே குப்பை. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி நிமிர்றதுக்கே நேரம் சரியா இருந்துச்சு. நம்பிட்டோம். அத்தா நிஜமாதான் தான். நீங்க வேணா அம்மா பாட்டி கேட்டு பாருங்களேன். அவங்களும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. சும்மா விளையாட்டுக்கு பேசுற நீ வேற. நீயும் அண்ணனும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் முக்கியம். அத்தா, அப்படின்னா நீங்க ஒரு உதவி பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லு. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு இவரோட ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆபீஸ்க்கு பூஜை போடுறாரு. அருமையான விஷயமா இருக்கே. எங்க? நியூ டவுன்ல மெய்யப்பன் தெரு இருக்குல்ல, அங்கதான். நம்ம பெரிய சிலைக்கு பக்கத்துல. ஆமா, அங்கதான் தான். சகப்பி ஆச்சி வீடுன்னு கேட்டா சொல்லுவாங்க. அந்த வீட்ல ரோட்டு பக்கம் இருக்கிற போர்ஷனை தான் இவர் ஆபீஸ் திறக்கிறாரு. சரி, இதுல நான் என்ன பண்ணணும் சொல்லு. ஆபீஸ் திறப்பு விழாக்கு மாமா அத்தனை நம்ம வீட்டு ஆளுங்களெல்லாம் நீங்க தான் அனுப்பி வைக்கணும். அதான் நான் சொன்னது. நல்லா புரியுது. அம்மாவே அப்பாவே அனுப்பி வைப்போம். நானும் மலரும் வீட்டுல இருப்போம். அதான் என் நிலைமைய. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே மகா, இதுக்கே மறுகிற? சரிதான், கூடிய சீக்கிரமே இந்த நிலைமையை நான் சரி பண்ணிடுவேன். உங்களை அவரே வந்து கூப்பிடுற மாதிரி காலம் வரும். வரட்டும், அது வரைக்கும் காத்திருப்போம். அதான் மாமா அவர் மேல கோச்சுக்கிட்டு வராம இருந்துட போறாரு தான். மாமாவும் வரலனா எனக்கு ரொம்ப சங்கடமா போயிடும். அவருமே வருத்தப்படுவாரு. எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்காரு. அதான் நான் கூப்பிடுறேன். சரி, அப்பாவை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறது என் பொறுப்பு. இது போதும் தான். அத்தா, மலரை விசாரிச்சேன்னு சொல்லுங்க. சொல்றேன். ஓகே. என்னங்க மகா என்ன சொல்றா? உன்னைய ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்ல சொன்னுச்சு. ஏண்டா, இவ்வளவு நேரம் பேசினதுக்கு அது ஒண்ணுதான் சொன்னாள் அவ. என்னமோ அப்பாவை சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ற. எங்க அனுப்ப போற? என்னப்பா கோபி, நானே சந்தோஷமா போறதா இருந்தா நீ என்ன சமாதானப்படுத்த தேவையில்லை. நானே ஆசையா போயிருப்பேன். நான் போகக்கூடாத இடமா இருந்தா என்ன சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாதான் நான் போக மாட்டேன். இப்ப நீ பேசினதை பார்த்தா, அதுவும் மகா கூட பேசினதை பார்த்தா, என்ன பிடிக்காத இடத்துக்கு நீ என்ன அனுப்ப முயற்சி பண்றேன்னு தான் தெரியுது.
பிரசாத் வீட்டுக்கு தானே? இல்லப்பா, அண்ணே இந்த பிளாட்லாம் ப்ரொமோஷன் பண்றதுக்காக ஒரு ஆபீஸ் போட்டிருக்காரு நம்ம மைப்பன் பாலத்திட்ட நியூ டவுன்ல. அது திறப்பு விழா இன்னைக்கு. அதுக்கு நீங்க எல்லாம் வரணுங்கிறது அவங்க ஆசை. அதுதான்ப்பா. நான் போய் என்ன செய்ய போறேன்? ராமனுக்காக ராவணன்கிட்ட தூது போன மாதிரி அதான் மயிலு மீனாட்சி எல்லாரும் போயிருக்காங்களே, நான் எதுக்கு தனியா? அதெல்லாம் சரிதான்ப்பா. உள்ளூர்ல நீங்க இருந்துட்டு போகாம இருக்கிறது நல்லா இருக்காது இல்லப்பா? நல்லா இருக்காதுதான், ஆனா நான் போக மாட்டேன். அப்பா நீங்க ஒரு தரப்பை மட்டும் பாக்குறீங்க. மகாவோட தரப்புன்னு ஒண்ணு இருக்குல்லப்பா. ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம் இப்பதான் மகாவானனும் சேர்ந்திருக்காங்க. அவங்க சந்தோஷமா இருக்கணும். மகாவோட செல்வாக்கு அதிகரிக்கணும்னா நீங்க வரணும்ப்பா. அண்ணனுக்கு உங்களை கூப்பிடணும்னு ஆசை, ஆனா கூப்பிடுறதுக்கு அவர் பயப்படுறாரு. அதனாலதான் மகாட்ட சொல்லி எப்படியாவது அப்பா வர வச்சிருன்னு சொல்லியிருக்காரு. மகாவும் மாமா வர வைக்கிறது என் பொறுப்புன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கு. இப்ப அது சொன்ன மாதிரியே நீங்க அங்க போயிட்டீங்கன்னாக்க மகாவோட செல்வாக்கு அண்ணன்கிட்ட அதிகரிக்கும். நாளை பின்ன நம்மளுடைய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அண்ணன்கிட்ட உட்கார்ந்து பேசுறதுக்கு மகாக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம்ப்பா. போயிட்டு வந்துடலாம்ப்பா. நீ என்ன சொல்ல வர? நான் போகணும்னு சொல்றியா? போறேன்டா. நீ இவ்வளவு தூரம் உங்க அண்ணனுக்கு பறிஞ்சு பேசுற பத்தியா? உனக்காக போறேன்டா.